கண்ணில் மட்டும் தண்ணி வரல, மற்ற எல்லா இடத்துல இருந்து வந்திருக்குது. அவங்களுக்கு நல்லாவே தெரியுது, கண்ணுல இருந்து தண்ணி வரல. கதறாங்க கதறிக்கிட்டே தான் இருக்காங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சிருந்தாங்க, சிஎம் சார் கதலர் சத்தம் கேட்குதா அப்படின்னு. அது வந்து சிஎம் சாருக்கு கதறக்காக வைக்கிறாங்களா இல்லை இவங்க கதறாங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் அவர் ஒரு மக்கு ப்ரோ, அவர் ஒண்ணுமே ப்ரோ, அவர் என்ன பண்ணாரு, அண்ணன் அரசியல் வந்தவங்க மட்டும் வந்து நடுவில் வந்து போராட்டம் பண்றாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது போராட்டம் பண்ண வேண்டியதானே? அவங்களால கேள்வி மட்டும் தான் ப்ரோ கேட்க முடியும், ஏன்னா அவங்களால ஆட்சியில் உட்கார முடியல. லீடரா இருக்க தகுதி இல்லைன்ட்டு தான் ஆட்சியை இது பண்ணாங்க. அப்புறம் அவங்கள பத்தி நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு? அவர் யார் சொல்றதுக்கு, நாங்க தானே சொல்லணும். அவர் சொல்லிட்டா பண்ணிடுவாங்களா? ஒரு எதிர்கட்சியா அவர் வந்து கேள்வி எதிர்கட்சியா சொல்லலாம், எதிர்கட்சியா அவர் சொல்றதுக்கு நியாயம் இருக்கு. ஆனா மக்கள் தானே கொடுத்துருக்காங்க 5 வருஷம். பதில் சொல்லுங்க சிஎம் சார், வாயை திறங்க சிஎம் சார் அப்படின்ட்டு கடந்த 5 வருஷமா வந்து அவ்வளோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருந்துச்சு. ஒரு பிரச்சனைக்காவது முந்தைய சிஎம் வந்து வாயை திறந்தாரா? 5 வருஷமா 13 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு அவர் மேல எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லிட்டு பழி போட்டு போறதுல எந்த வகையில நியாயம் கிடையாது. முதல்ல மார்ச்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் ரோட் ஷோல பண்ண எல்லாமே திமுக அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி தான் பண்றாங்க. அப்படி பார்த்தா இவங்க தான் அவரை பார்த்து எல்லாமே பண்றாங்க. இன்ஸ்டாகிராம்ல அவங்களும் தான் போஸ்ட் பண்றாங்க, இவங்களும் தான் போஸ்ட் பண்றாங்க. ஆனா அவங்கள பத்தி எது விமர்சனங்கள் சொல்றது இல்ல. இவர் டிவிகே சைட்ல இருந்து உண்மையை மட்டும்தான் சொல்றாங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களோட ஆட்சி இப்போ 1.25 மாசம் ஆகுது. நம்ம காத்து பார்க்கணும். இப்போ 1.25 மாசத்துலேயே நம்ம எல்லாமே முடிவு பண்ணிட முடியாது. ஒரு 6 மாச காலம் வெயிட் பண்ணி பார்க்கணும். 6 மாச காலம் கேட்டிருக்காங்க, ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு கொஞ்சம் டைம் வேணும். உடனே எல்லாமே பண்ணிட முடியாது இல்லைங்களா? அண்ட் இப்போ திமுக எங்க போனாலும் வந்து கதறிட்டே இருக்காங்கல்ல, அது எப்படி பாக்குறீங்க? ஆமாங்கண்ணா, அவர் கதறாங்க கதறிக்கிட்டே தான் இருக்காங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சிருந்தாங்க, சிஎம் சார் கதலர் சத்தம் கேட்குதா அப்படின்னு. அது வந்து சிஎம் சாருக்கு கதறக்காக வைக்கிறாங்களா இல்லை இவங்க கதறாங்கிறது எனக்கு தெரியல. அதனால அவங்க விமர்சனம் பண்றவங்க பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் தகர்த்தெறிஞ்சு அந்த நதி மாதிரி போய்கிட்டே தான் இருக்கணுங்க. உதயநிதி அடிக்கடி இந்த சோஃபா மாடல் விமர்சனம் பண்றாருல திரு விஜய் அவர்களை, ஆமாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா பண்றதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இப்போ வந்து இவருக்கு டைம் கொடுக்காம உடனே எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னு ப்ரெஷர் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒவ்வொரு விஷயத்துக்கு பல லட்சங்கள் கோடியில வந்து இப்ப கடன் வாங்கி வச்சிருக்காங்க. இப்ப வந்து தமிழர்கள் மேல 1 லட்சம் பக்கம் வந்து கடன் ஒவ்வொரு தமிழர்கள் மேலே இருக்குது. இப்ப இதெல்லாமே இவங்க பண்ணிட்டு சோஃபா மாடல் ஆட்சி, இந்த மாதிரி கதல் சத்தம் கேட்குதா அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவார்? இப்பதான் 1 மாசம் தான் ஆகுது. ஏன்னா 70 வருஷம் 75 வருஷம் 50 வருஷம் கட்சியாலே ஒன்றும் பண்ண முடியல. இப்பதான் வந்திருக்காங்க. ஒரு 6 மாசம் டைம் கொடுக்கட்டுமே, டைம் ஆகட்டும். அண்ட் அதே மாதிரி குறிப்பாக உதயநிதி வந்து இப்போ விஜய் சாருக்கு ஒரு நல்ல அப்போசிஷனாக இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவருடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? உதயநிதி அவர் ஒரு போக்கில் போறாரு, அவர் போறாரு. நம்ம மக்கள் பக்கம், தளபதி பக்கம் நம்ம போவோம். நம்ம அவர் ஒரு பக்கம் போட்டோம், நம்ம ஒரு பக்கம் போவோம். அவர் தான் அதிகப்படியான விமர்சனங்களை வந்து வச்சுட்டு இருக்காரு. நீங்கள் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் குழந்தைங்களை ஏமாத்திட்டு ஜெயிச்சிட்டீங்க, இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்து வச்சுட்டே இருக்காரு. அதே மாதிரி இவருக்கு தகுதியே இல்லை சிஎம் ஆகிறதுக்கு அப்படிலாம் வந்து வச்சுட்டு இருக்காரு. அதை எப்படி அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி விஜய் அவர்கள் பண்ண எல்லாமே இப்போ இந்த மார்ச்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் ரோட் ஷோல பண்ண எல்லாமே திமுக அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி தான் பண்றாங்க. அப்படி பார்த்தா இவங்க தான் அவரை பார்த்து எல்லாமே பண்றாங்க. இன்ஸ்டாகிராம்ல அவங்களும் தான் போஸ்ட் பண்றாங்க, இவங்களும் தான் போஸ்ட் பண்றாங்க. ஆனா அவங்கள பத்தி எது விமர்சனங்கள் சொல்றது இல்ல. இவர் டிவிகே சைட்ல இருந்து உண்மையை மட்டும் தான் சொல்றாங்க. இது வரைக்கும் நீங்க வேணா எல்லா ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ணி பாருங்க, சொல்றது எல்லாமே உண்மையா தானே இருக்கு. கண்டிப்பா 6 மாசம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்ப முடிவே பண்ண முடியாது. இப்பதான் கட்சி ஆரம்பிச்சு இப்போ 3 வருஷம். உதயநிதிக்கு கேட்கிறேன், அவர் கேள்வி கேட்கறதுல தகுதி அவருக்கு இருக்கா? அவர் இப்ப சேப்பாக் தொகுதியை ஜெயிச்சிருக்காரு. அப்ப அவர் ஒரு எதிர்கட்சி தலைவருங்கிறப்ப அவருக்கு கேட்கறதுக்கான உரிமைகள் இருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எதிர்கட்சியா இருக்கும்போது யார் வேணா கேள்வி கேட்கலாம், அது அவங்க தனிப்பட்ட உரிமைகள். சிஎம் இருக்காரு, நீங்க சிஎம்க்கு அப்புறம் இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ப்ரோ. ஜனநாயகன் வரும்னு எதிர்பார்த்தோம், 1990 பார்த்தா அன்பார்ச்சுனேட்லி படம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ணா ஆட்சி எப்படி இருக்கு? அண்ணா ஆட்சி நீங்க தான் சொல்லணும். நாங்க ரசிகர் சொன்னா சொல்லுவாங்க, நீங்க விஜய் ஃபேன் பான்னு சொல்லுங்க. நீங்க நாம ஆடியன்ஸ் தான் சொல்லணும் அண்ணா ஆட்சி எப்படி இருக்குதுன்னு. நீங்க அண்ணா ஆட்சி பயங்கரமா இருக்கும், எல்லாமே வந்து சூப்பரா பண்றாரு. நாங்க நினைச்சோம் பண்ணுவாருன்னா இந்த அளவுக்கு பண்ணுவாரு. ஏன்னா அவர் அரசியலுக்கு இப்ப 2 வருஷம் தானே ஆகுது. சரி, அவருக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அது கத்துப்பாருன்னு பார்த்தா அரசியல்ல 70 வருஷம் இருந்தவங்களோட சூப்பராகவே பண்றாரு, ரொம்ப நல்லா பண்றாரு ப்ரோ. அண்ணன் கேள்வி கேட்கிறாரு. யாரு ப்ரோ? யாரு கேட்கிறாரு? உதயநிதி. அவர் ஒரு மக்கு ப்ரோ, அவர் ஒண்ணுமே ப்ரோ, அவர் என்ன பண்ணாரு, அண்ணன் அரசியல் வந்தவங்க மட்டும் வந்து நடுவில் வந்து போராட்டம் பண்றாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது போராட்டம் பண்ண வேண்டியதானே? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதான் ஒருத்தர் வாழ்ந்து வந்தாலும் எப்படிதான் ப்ரோ, அதை நல்லது செஞ்சுட்டா எப்படி அவங்க கடைசி சொல்லிட்டே இருக்கணும். அது இன்னும் ஒரு மாதிரி சூப்பராக இருந்து. இப்போ சிஎம் விஜய் அப்படின்னு வரும்போதே ஒரு மாதிரி சந்தோஷம், மகிழ்ச்சி, எமோஷனல் எல்லாமே போட்டாங்க. ரயில் கார்டு சிஎம் விஜய் போட்டாங்க ப்ரோ. தனியா ஃப்ரண்ட்லேயே போட்டு அவரோட போட்டோ போட்டு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு தமிழ்நாடுன்னு போட்டிருந்தாங்க.
அண்ணா ஆட்சி எப்படி ப்ரோ இருக்கு? அவர் ஆட்சி எதுவுமே சொல்ல முடியாது bro. அவரு நல்லா பண்ணுவாரு, நல்லது பண்றாரு, இன்னும் நல்லா பண்ணுவாரு. அதனால எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். அவர் வந்து கண்டிப்பா எல்லாமே நல்லது பண்ணுவாரு. டிஎம்கே இப்போ சீமான் அதிமுக இவங்கலாம் வந்து தொடர்ந்து கேள்வி கேட்டிருக்கு. ஏன்னா ஒரு மாசம் தான் ஆகுது அவர் வந்து அதை கூட இதை பண்ணல அதை பண்ணல அப்படின்னு கேள்வி கேட்கறாங்கல்ல. அவங்களால கேள்வி மட்டும் தான் ப்ரோ கேட்க முடியும். ஏன்னா அவங்களால ஆட்சியில் உட்கார முடியல. அவர் வந்து என்ன பண்ணணும்னு நினைச்சு வந்தாரோ அதை கண்டிப்பா பண்ணுவாரு. அவர் சொன்ன வார்த்தையை மாற மாட்டாரு. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதை கண்டிப்பா செய்வார். அதனால தேவையில்லாத விஷயத்துக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு அவர் பாட்டுன்னு அவர் என்ன நோக்கி பண்ணாரோ அதை பாட்டுன்னு போயினே இருப்பாரு. அது முதல்ல அவர் வார்த்தை தான் இக்னோர் நெகட்டிவிட்டி. அவர் பற்றி என்ன விமர்சனம் வந்தாலும் அவர் காதலியா வாங்காம அவர் எதுக்காக வந்தாரோ அவர் அதை செஞ்சுட்டு போயினே இருப்பார். உதயநிதி அப்போசிஷன் லீடர் எப்படி பாக்குறீங்க? அவரு நம்ம எதுவுமே பார்க்கல ப்ரோ. நம்ம பார்க்கறதே அவருக்காக மட்டும்தான். அவங்க லீடரா இருக்க தகுதி இல்லைன்றதான் ஆட்சியை இது பண்ணாங்க. அப்புறம் அவங்கள பத்தி நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு, நம்ம வந்து அவரை ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவர் நல்லது அவரை ஃபாலோ பண்ணலாம். அவர் வந்து எப்ப பார்த்தா விமர்சனம் பண்றாருல, நீங்க வந்து சோஃபா மாடல் ஆட்சி, நீங்க வந்து நடிச்சு வந்துட்டீங்க, இன்ஸ்டாகிராம்ல ஏமாத்தி வந்துட்டீங்க, குழந்தைங்களை ஏமாத்தி வந்துட்டீங்கன்னு உதயநிதி சொல்லிட்டே இருக்காருல்ல, அந்த ஒரு கதறல எப்படி பாக்குறீங்க? அது வந்து பேசுறது எல்லாத்துக்கும் ஒரு தகுதின்னு ஒன்று இருக்கும். என்னன்னா நம்ம பேசுறதுக்கு நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும். பர்ஃபெக்டா இல்லாதவங்க தகுதி அதை பத்தி பேசக்கூடாது. 5 வருஷமா 13 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு அவர் மேல எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லிட்டு பழி போட்டு போறதுல எந்த வகையில நியாயம் கிடையாது முதல்ல. அதனால அவங்களுக்கு எந்த வகையிலுமே தகுதி கிடையாது. அவங்க வந்து விமர்சனம் மட்டும்தான் வைக்க முடியும், கதறிட்டே தான் இருக்க முடியும். அதனால தான் அவர் வந்து ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, ஏன்டா விஜய் தொட்டோன்னு நினைச்சு கதறி எவ்வளோ போறேன்னு. அவங்க அழுதுனே இருப்பாங்க. 5 வருஷம் இல்லை, அடுத்த 30 வருஷமா அவங்க கதறினே தான் இருக்க போறாங்க. ப்ரோ, முதல் சட்டமன்றத்திலே திமுகவுடைய கதறல் சத்தம் அதிகமா இருக்கு. அதை பத்தி உங்களுடைய கருத்து? வேற என்ன ப்ரோ பண்ண முடியும்? அவங்களால அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆட்சியில் இருந்த வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணி எல்லா பணத்தையும் வந்து சுருட்டிட்டு கஜானா ஃபுல்லாக காலி பண்ணி வச்சு 13 லட்சம் கோடி வந்து கடன் வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போதைக்கு அவங்க என்ன பண்ண முடியாது? அப்போசிஷனாக அதை மட்டும்தான் பண்ண முடியும். பட் மக்களுக்கு தெரியும் யார் நல்லது பண்ணுறா, யார் நம்மளை ஏமாத்துறா அப்படின்றது. ஸோ ஜஸ்ட் இது வந்து மக்களை இன்னும் ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் தான். இப்போது நேற்று அந்த பதாகையில் கூட வச்சுருந்தாங்க, பதில் சொல்லுங்கள் சிஎம் சார், வாயை திறங்க சிஎம் சார் அப்படின்ட்டு. கடந்த 5 வருஷமாக வந்து அவ்வளோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருந்துச்சு. ஒரு பிரச்சனைக்காவது முந்தைய சிஎம் வந்து வாயை திறந்தாரா? இல்லை அவ்வளோ கஞ்சா போதைப்பொருள் புழக்கம் இருந்துச்சு அதுக்கு வாயை திறந்தாரா? இல்லை வந்து அவ்வளோ கடன் சுமை அதிகமாச்சு அதுக்கு வாயை திறந்தாரா? நீங்கள் 5 வருஷத்துல எதுக்குமே வாயை திறக்கல. அதனால தான் இன்னைக்கு வந்து உங்களை வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு மாசத்தோட இது ஆட்சி எப்படி ப்ரோ பாக்குறீங்க? அதுதான் ஒரு மாசத்துல அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணியிருக்காரு. இப்போ சிஎம்மா வந்து பதவியேற்று இவ்வளோ நாள் ஆச்சு. இப்போ சட்டப்பேரவையில் ஏன் அவருடைய குரல் வந்து ஓங்கலை? இல்லை பேசுவாருங்க, எல்லாத்துக்குமே விஜய் சாரே பேசணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கறது தப்பு. ஏன்னா இப்போ லாஸ்ட் 5 வருஷத்துல ஸ்டாலின் சார் எத்தனை முறை வந்து பேசியிருக்காரு, ப்ரெஸ் மீட் கொடுத்து, அது ஓப்பன் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. சொல்லுங்க, ஓப்பன் ப்ரெஸ் மீட் கொடுக்கலையே அவர். அதுதான் கொஸ்டின் முன்னாடியே கொடுத்துருவாங்க. அவருக்கு வந்து அதுக்கு முன்னாடியே பதிலும் சொல்லிடுவார், அவங்களுக்கு வேலை தரக்கூடாதுன்ட்டு. அவரே 4வது கேள்விக்கு பதிலும் அவரே சொல்றாரு. அப்படி இருக்கும்போது விஜய் சார் வந்து செயல்ல காட்டுறாரு. சிஎம்மா இருக்கும் அந்த படத்தை பார்க்கறது எப்படி இருக்கு? உண்மையாவே அப்படியே திருவிழாவை கொஞ்சம் மிஸ் பண்றேன், ஜனநாயகனை மிஸ் பண்ண ஃபீல் இருக்கு. பட் ஆனா தரம் தான். அண்ணா ஆட்சி எப்படி இருக்கு? பரவாயில்ல ப்ரோ, ஒரு மாசத்துல நல்ல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. சிங்கப்பெண் சிறப்பு படை வந்திருக்குது. அப்புறம் இப்பதான் பட்ஜெட் ரிலீஸ் பண்ணாங்க, அது எல்லாமே வெள்ளை அறிக்கை விட்டுருந்தாங்க, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. பஸ் எல்லா சர்வீஸும் ஃப்ரீயாக நல்லா தான் இருக்கு. இப்போ 13 லட்சம் கோடி வந்து கடன் இருக்கு. இந்த திமுக அரசு வந்து 13 லட்சம் கோடி விட்டு போயிருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள நீங்க இதை பண்ணல அதை பண்ணல அப்படின்ட்டு வந்து குறிப்பா உதயநிதி தான் பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது முதல்ல தப்புங்க. அவர் யார் சொல்றதுக்கு? நாங்க தானே சொல்லணும். அவர் சொல்லிட்டா பண்ணிடுவாங்களா? ஒரு எதிர்கட்சியா அவர் வந்து கேள்வி எதிர்கட்சியா சொல்லலாம். எதிர்கட்சியா அவர் சொல்றதுக்கு நியாயம் இருக்கு. ஆனா மக்கள் தானே கொடுத்துருக்காங்க 5 வருஷம். மக்கள் ஒன்றும் 6 வருஷம் தான் ஆகணும்னு சொல்லி அது எலெக்ஷன் 6 வருஷத்துல நீர் எலெக்ஷன் வைக்கிறேன்னு சொன்னாங்க. 5 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க. அவர் யார் சொல்றதுக்கு? அவர் சொன்னா கூட இங்க மக்களுக்கு யாருமே பண்ணலன்னு சொல்றது தானே ஏமாத்த பாக்குறீங்க. இங்க பண்ணிட்டு தானே இருக்காங்க. சிங்கப்பெண் சிறப்பு அப்ப எங்க இருந்து வந்தது? போன ஆட்சியில் இதெல்லாம் இல்லையே, இப்பதானே புதுசா வந்திருக்குது. புதுசா வந்தவங்களை வரவிடாம பண்றது அவங்க வேலையா இருக்கு. எங்க போனாலும் கதறிட்டே இருக்காங்களே, எப்படி பாக்குறீங்க? அது அவங்க தப்பு. ஆனா அவங்களுக்கு முடியல, கண்ணில் மட்டும் தண்ணி வரல, மற்ற எல்லா இடத்துல இருந்து வந்துருக்குது. அவங்களுக்கு நல்லாவே தெரியுது கண்ணுல இருந்து தண்ணி வரல, மற்றபடி எல்லா இடத்துலயும் வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் நாள் ஃப்ரீயா விட்டீங்கன்னா வேலை பார்ப்பாங்க. இல்லை நீங்க அழுவுறீங்கன்னா 5 வருஷமா அழுவணும் தான். அவர் ஆனா பண்ணுவாரு. எங்க அண்ணன் சொன்ன வார்த்தை என்னையுமே மாத்தினதே கிடையாது. சொன்னாருன்னா பண்ணுவாரு. ஒரே ஒரு குறை, ஜனநாயகன் வரல. கண்டிப்பா ஒரு மட்டும் அது ஒரு மனசுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. நிறையா புது புது ஸ்கீம்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, அதெல்லாம் நல்லாயிருக்கு. அவர் கவர்மெண்ட்ஸ் அந்த கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வர்றது நல்லாயிருக்கு. ஒரு ஃபார்மாக எடுத்துகிட்டு போகிறோம்னு நினைக்கிறேன், நல்லாயிருக்கு. இனிமேல் தான் பார்க்கும். ஆமாம், அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்கு.
வரவேற்க தான் இருக்கு, நல்லா இருக்கு. டிஎம்கே பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து கத்திட்டே இருக்காங்க எங்க போனாலுமே, விஜய் வந்து அது ஏமாத்தி ஜெயிச்சிட்டாரு அதை பற்றி அப்படி நான் எதுவும் சொல்ல முடியல ப்ரோ. அவங்க சொல்லிட்டு அவங்க அவங்க தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா விஜய் வந்து விமர்சனம் பண்றதுக்கு? ஏன்னா இப்போ அவங்க 5 வருஷம் சரியா பண்ணலன்னா மக்கள் அவங்க பார்த்திருக்காங்க. இது விமர்சனம் வைக்க முடியாதுன்ற மாதிரி யாரும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு அடுத்து அவங்க வைக்கிறாங்க, அது அவ்வளோதான். அவரோட படம் ரீ ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா ப்ரோ, நல்லா பாக்குறதுக்கு அதுவும் அவர் சிஎம்மா இருக்க டைம்ல. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராகவே பண்ணாங்க. ஓகே ஓகே. அண்ணோட ஆட்சி எப்படி இருக்கு? நான் 1 month போயிருக்கு. one month ஜஸ்ட் நீங்க நல்லா தான் இருக்கு ஃபேனாவே bro. சொல்லுங்க எப்படி இருக்கு? கானா இருக்கும்போது நல்லா டீசெண்டாக பண்ணிக்கிறார். இன்னும் நிறைய expect இன்னும் எதெல்லாம் எதிர்பார்க்கறீங்க அவர்கிட்ட இருந்து? பண்ணலாம். அவர் பண்ணுவார் ப்ரோ, பண்ணுவார். சரி bro. நம்ம தளபதி காஸ்டியூம் போட்டு அவரோட ஆட்சி பத்தி சொல்ல மாட்டீங்க நீங்க. நல்லா தான் ப்ரோ பண்றாரு, இனிமேல் நல்லா பண்ணுவார் நினைக்கிறேன். இப்ப எதிர்க்கட்சிகளை தொடர்ந்து கேள்வி கேட்டே இருக்காங்க. இன்னும் அவங்க சட்டம் அப்படிதான் ப்ரோ கேட்பாங்க, வேற வழி. குறிப்பா உதயநிதி தான் கேட்டே இருக்காரு, சீமான் கேட்டே இருக்காரு. அப்படிதான் ப்ரோ கேட்பாங்க. சீமான் ஊர் ஒதுங்கிட்டாரு ப்ரோ அவரு. அப்படியா? அப்பப்ப நான் மட்டும் சட்டமன்றத்துக்குள்ள போயிருந்தா விஜய்ல வந்திருக்கே முடியாது இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. அவரு ப்ரோ 100 கிலோ தூக்கணும் கூட தான் சொல்றாரு, நம்புறீங்களா நீங்க? இப்ப அவர் சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்லையா? அரசியல் பண்றாரு, அவர்கிட்ட போய் பேசலாம் ப்ரோ. திமுக அதுதானே ப்ரோ பண்ணது. அவங்களும் கொஸ்டின் கேட்கறாங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா 1 month ஆகுது அவர் வந்து. அப்படி இருக்கும்போது இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்களே சொல்றீங்க 1 month தான் ஆகுது. அதான் கதறு. கல்யாண வீட்டுல கூட போய் கதறாங்களே. எப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஒரு ஃபேனா உங்களுக்கு எப்படி இருக்காது? ப்ரௌடா தான். டிஎம்கே பண்றதெல்லாம் ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கா? உங்களுக்கு எப்படி bro இருக்கு? நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஒரு சீட் அடிக்காதவங்கலாம் பேசுறான் ப்ரோ, அது கூட பார்க்க நல்லா தான் இருக்கு. விஜய் சார் இன்னும் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நிறைய பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. 1 மாசம் தான் ப்ரோ ஆகுது. உங்க எக்ஸ்பெக்டேஷன் ஏதாவது ஒன்று இருக்கும்ல? புரியல. உங்க எக்ஸ்பெக்டேஷன் ஏதாச்சும் ஒன்று இருக்குல்ல? அதான் ப்ரோ, எஜுகேஷன் தான் ப்ரோ மெயின். அது மாத்தினா நல்லா இருக்கும் மெயின். ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ரோட் சைட்லாம் பண்ணணும், இன்னும் பண்ணணும் ப்ரோ. மெட்ரோ ஒர்க் சீக்கிரம் முடிக்கணும், அவ்வளோதான். அதுதான்